வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, காலபுருஷ வீடும் ராகு பகவான் தரும் பலன்களும். காலபுருஷ வீடு என்றால் என்ன பார்த்தீர்கள் என்றால், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகள் தான் காலபுருஷ வீடு, காலபுருஷ தத்துவம் என்று சொல்வார்கள். காலபுருஷ பாவகம், காலபுருஷ வீடு, இப்படி இதை சொல்வார்கள். இந்த காலபுருஷ வீடும் ராகு பகவானின் பலனும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. இது பிக்ஸ்டு, மாறாது. மேஷம்தான் முதல் ராசி, மீனம்தான் கடைசி ராசி, துலாம் தான் 7ஆம் ராசி, சிம்மம் தான் 5ஆம் ராசி, தனுசு தான் 9ஆம் ராசி. இது பிக்ஸ்டு, மாறாது, வரிசையின் அடிப்படையில் மேஷம் முதல் மீனம் வரை. அதனால்தான் இது காலபுருஷ தத்துவம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ராகு பகவான் எந்த ராசியில் அமர்கிறாரோ அந்த ராசியிலிருந்து அவர் பலனை எப்படி வெளிப்படுத்துகிறார், எது போன்ற பலனை தருகிறார் என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த காலபுருஷ வீடும் ராகு பகவானின் பலாபலன்களும். இவை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இறை தொண்டுகள், ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வரோம். நாம் செய்கிற இந்த செயல்களினால் கிடைக்க பெறக்கூடிய புண்ணியம் இருக்குது இல்லைங்களா, இந்த புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலில் இணைந்து கொண்ட பார்வையாளராக இருக்கக்கூடிய நீங்கள், இணைய போகும் நீங்கள், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த புண்ணியத்தில் நிச்சயம் பங்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இதில் மாற்று கருத்தும் வேண்டாம் உங்களுக்கு. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, ராகு பகவான் காலபுருஷ தத்துவம் எனும் ராசிகளில் ஒவ்வொரு பாவகத்திலும் அவர் அமரும் பொழுது என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்து விடலாம். மிக சிறப்பான ஒரு பதிவு இது. ராகு பகவானின் தன்மைகள் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது தீயவைதான் தருவார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ராகு பகவான் சுபத்தை அள்ளி வழங்கினார் என்றால் அதை நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு சுபத்தை அள்ளி வழங்குவார். அதுபோல்தான் பழமொழியும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை என்பதற்கேற்றவாறு ராகு பகவான் அவ்வளவு ஒரு அற்புதமான யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லர் என்று கூட சொல்லலாம். சரி, இந்த ராகு பகவான் காலபுருஷ தத்துவம் எனும் மேஷ ராசியில் அமர்ந்தால் என்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். மேஷ ராசியில் அமரும் பொழுது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடாக இருப்பதால் எங்கும் தலைமை பண்பு வைக்கக்கூடிய நிலையை இவர் கையில் எடுப்பார். தலைமை பண்பு என்பது சொல்வதை விட முதலாவதாக எங்கும் தாம் தான் முதல் நிலை, தாம் தான் முதலாக வர வேண்டும்,
தான் முதலில் இடம் பெற வேண்டும் என்று தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை இந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் தீய பழக்கங்கள் அத்துணையும் தருவார். புகைப்பழக்கமோ அல்லது மது அருந்துவதோ அல்லது தவறான பெண்களின் சவகாசமோ அல்லது திருடர்கள், வழிப்பறிப்பவர்கள் இது போன்றவர்களின் நட்போ, இப்படி தவறான பழக்க வழக்கங்களை ஏதேனும் ஒன்றை இந்த ஜாதகருக்கு கட்டாயம் கொடுப்பார். அதேபோல் 2 காலபுருஷ தத்துவம் 2 இதில் ராகு பகவான் அமர்ந்தால் குடும்பத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர்களால், குடும்பத்தில் உள்ள நபர்களால் இருக்காது, அடுத்தவர்களால் சண்டை சச்சரவுகள் ஏதேனும் இருந்து கொண்டே இருக்கும். பொருளாதார சண்டைகள் அதில் அதிகமாக இருக்கும். வருவாய் பற்றவில்லை, பணவரவு குறைவாக இருக்கிறது, குடும்பத்தை இயக்க முடியவில்லை என்று பொருளாதாரத்தை சார்ந்த பிரச்சனைகள் அதில் அதிகமாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏதேனும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையை கொடுக்கிறார். 3 காலபுருஷ தத்துவம் என்னும் 3 மிதுனத்தில் ராகு பகவான் அமரும் பொழுது வெளி தொடர்புகள், ஒரு நல்ல தொடர்புகள், ஒரு நல்ல தகவல்கள், இது போன்ற வகையில் உங்களை இணைத்து தரக்கூடியது, கம்யூனிகேட் பண்ணுவது, அவைகளை ராகு பகவான் நிலையில் இருந்து தரும் பொழுது பார்ப்பதற்கு அவர்கள் எல்லாம் நல்ல தொடர்பு போல்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அவர் ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் வைராக்கியம் மிகுந்தவர்கள், பிடிவாதம் அதிகமாக இருக்கும். வளர்ச்சி என்ற ஒன்று இல்லாமல் செய்து விடுவார், அல்லது வளர்ச்சியை கொடுத்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து விடுவார். 3 மிதுனத்தில் அமரக்கூடிய ராகு பகவான், 4 கடகத்தில் அமரக்கூடிய ராகு பகவான். காலபுருஷ தத்துவம் எனும் 4 ராகு உள்ளவர்கள், அவர்களுக்கு சொத்து சுகங்கள் மேல் அளப்பரிய பற்று, எண்ணம், ஆசை என்று கூட சொல்லலாம். சொத்து பத்து சுகத்தின் மீது அவ்வளவு ஆசைகள் பற்றுகள் இருக்கக்கூடிய நிலையை தருகிறார். அதை சம்பாதிக்க, அதை அனுபவிக்க என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் போகலாம் என்ற நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு. தாயாரின் நிலை ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுவார். அடுத்து 5ஆம் பாவகம் காலபுருஷ தத்துவத்திற்கு சிம்ம ராசியாக வருவதால் இந்த சிம்ம ராசியில் அமர்ந்த ராகு ஏதேனும் அரசாங்கத்தின் வழியில் சிக்கல்களில் மாட்டுவார். அரசாங்க வழியில் ஏதேனும் தொந்தரவை அனுபவிப்பார். அதேபோல் 5ல் ராகு அமரும் பொழுது கடின மனதுக்காரர், இறுகிய மனம் படைத்தவர், விசாலமாக இருக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார். புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலை சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்த ராகு பகவான் செய்வார். கன்னியில் அமரும் பொழுது காலபுருஷ தத்துவமான 6ஆம் ராசியான கன்னி ராசியில் ராகு பகவான் அமரும் பொழுது கடன் பிரச்சனை அல்லது நோய்வாய்ப்பட, எதிரிகளை சந்திக்க, இந்த 3ல் ஏதேனும் ஒன்றை தருவார். சிலரது ஜாதகம் ஒஸ்டாக இருந்தால் 3ஐயுமே கூட கொடுப்பார். ஆனால் கன்னியில் அமர்ந்த ராகு சுபத்தை தருவார் என்றும் சொல்லுவார்கள். கிரகங்கள் கூட இருக்க வேண்டும்.
கன்னியில் அமர்ந்த ராகு சுபத்தை தருவார் என்றால் ராகுவின் கூட கிரகங்கள் இணைய வேண்டும். தனித்த ராகு பலனை அளப்பரியதாக தரமாட்டார். எந்த கிரகமும் தனித்து இருக்கும் போது நன்மையோ தீமையோ பெரிதாக விளைவிக்க மாட்டார்கள் என்பது நமது பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதுபோல் இந்த கன்னியில் ஏதேனும் கிரகத்தோடு அமர்ந்து அந்த வீட்டுக்கு அதிபதியான புதன் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் அருமையான பலனை கொடுப்பார். இது 6ல் அமர்ந்த ராகு தரக்கூடிய பலன். 7ல் காலபுருஷ தத்துவமான 7ஆம் ராசியான துலாம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்தால் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், பெண்களாக இருந்தால் கணவனின் ஸ்தானம், ஆண்களாக இருந்தால் மனைவியின் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் அமரும் பொழுது திருமண தோஷத்தை ஏற்படுத்துகிறார். இளம் வயதிலேயே ஒன்று திருமணம் முடிந்து விவாகரத்து ஆகிவிட வேண்டும், அல்லாவிட்டால் காலம் தாழ்த்தி திருமணம் நடைபெற வேண்டும். திருமண தோஷத்தை தருகிறார். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு கட்டாயம் இருக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதை தருவார். நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தீய நண்பர்கள் தான் பெரும்பாலும் அமைவார்கள். தீய நண்பர்கள் என்றால் கெட்ட பழக்க வழக்கங்கள், சகவாசங்கள் உள்ளவர்கள். அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் பாவம், காலபுருஷத்திற்கு 8ஆம் பாவகம் விருச்சிகம். இந்த விருச்சிக ராசியில் ராகு பகவான் அமரும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காலபுருஷத்துக்கு 8ஆம் பாவகங்கிறது அவமானத்தை சொல்லும். இந்த விருச்சிக ராசியில் ராகு பகவான் அமைய பெற்றவர்கள் எவரேனும் அவமானத்தை சந்திக்காமல் இருக்கவே முடியாது. கட்டாயம் அவமானத்தை சந்தித்திருப்பார்கள். அதேபோல் இவர்கள் எழுச்சி கொண்டு எழுந்து விட்டால் இமயம் கூட தாங்காது என்ற மலை போன்ற ஒரு வலிமையும் பலத்தையும் துணிவையும் தைரியத்தையும் கொடுத்து விடுவார் இந்த 8ல் அமரக்கூடிய ராகு பகவான். பிரச்சனைகளை கண்டு அஞ்சவே மாட்டார்கள். அடுத்து 9 தனுசு ராசி, காலபுருஷத்திற்கு 9ஆம் பாவமாக வரக்கூடிய தனுசு ராசியில் ராகு பகவான் அமரும் பொழுது நல்ல ஒரு தெளிவான திட்டமிடுதல், திட்டமிட்டு நடந்து கொள்ளுதல், ஒரு கற்றறிந்தவன் போல் இருக்கக்கூடிய நிலை, அது மட்டுமல்லாத உபதேசிக்கும் நிலை, ஞானத்தை வழங்கக்கூடிய நிலை, இது போன்ற அமைப்பை இந்த தனுசு ராசியில் அமரும் பொழுது குரு பகவான், மன்னிக்கவும், ராகு பகவான் தருகிறார். கோதண்ட ராகு என்று கூட சொல்லுவார்கள் ஜோதிட அறிஞர்கள். இந்த 9ல் ராகு பகவான் அமருவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் என்று கூட சொல்லலாம். குரு பகவான் வீட்டில் ராகு அமருவது. 10ல் மகர ராசியில் காலபுருஷ தத்துவிற்கு ராகு இந்த 10ஆம் ராசியில் அமரும் பொழுது சனி பகவானின் வீடு என்பதால் சற்று சோம்பேறித்தனம், மந்த நிலை இவையை கொடுப்பார். ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கக்கூடிய நிலையும் தருவார். அதே போல காரியம் மாற்றுதல், கர்ம வினையை முழுவதும் அனுபவிக்கக்கூடிய நிலை, இவைகளை தருகிறார். 11ஆம் பாவகமான கும்பத்தில் இவர் அமரும் பொழுது எதையும் லாப நோக்கத்தோடு சிந்திப்பார். கட்டாயம் தீய பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். ராகு பகவான் கொடுப்பார். அதேபோல் மற்ற ஒருவரின் சேமிப்பு பணங்கள், கருப்பு பணம் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பையும்
ஒரு பொறுப்பையும் இந்த கும்ப ராசியில் அமரக்கூடிய ராகு அவர்களுக்கு கொடுக்கிறார். 12ஆம் பாவகமான மீன ராசியில் அமரும் பொழுது தனுசு ராசி சொன்னது போல் குரு பகவானின் வீட்டில் ராகு அமருகிறார். இருப்பினும் இந்த வீட்டில் ராகு அமரும் பொழுது இந்த அமைப்பு பெற்றவர்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதிக பேர் வெளிநாடுகளில் செல்லக்கூடிய, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ராகு பகவான் கொடுக்கிறார். நீண்ட நெடிய நாள் நோய்வாய்ப்படக்கூடிய தன்மையும் தருகிறார். இது போன்ற காலபுருஷ தத்துவத்திற்கு 12 ராசிகளிலும் ராகு பகவான் அமர்ந்து இது போன்ற பலாபலன்களை கொடுக்கிறார். இதனோடு உங்கள் லக்னத்திற்கு ரீதியாக ராகு பகவான் எங்கு இருக்கிறார் என்பதை பார்த்து இரண்டையும் இணைத்து பலாபலன்களை சொல்லும் பொழுது அது மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கும் உறவுகளே. ஒரு சிறப்பான பதிவை இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை ஒரு வேண்டுகோள், பதிவை பார்த்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்களது விருப்பத்தை சொல்லுங்க, அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவதற்கு டைப் பண்ண சிரமம் என்றால் ஒரு தம்ஸ் அப் ஆட்டினாவது நீங்கள் கமெண்டில் போடுங்க. அது நல்ல பழக்கம், நமக்கு மேலும் உற்சாகத்தை அது தரும் அப்படின்னு உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுட்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.